சந்திர அங்க மாட்டிக்கிட்டானா? நான் தப்பிச்சு வந்துட்டேனா? அவனை கொண்டு பயமா இருக்குண்ணா. வாங்கண்ணா, அவனை போய் காப்பாத்தலானா? வாங்கண்ணா. எதுக்குடா? என்னையும் கூட்டிட்டு போய் கொலை பண்ணவா? நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு போன சங்கதியை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கு. இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பிரசாத் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கறாருங்கிற சீக்ரெட்டை ஓபன் பண்ணிருக்க. போலீஸ் வேஷத்துல இந்த பகவதி ராஜோட கும்பல் நுழையிற சமயத்துல எப்பவுமே சினிமாவுக்கு போகாத எங்க ஆளுங்களை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. என்ன கொல்றது உங்களுக்கு அவ்வளவு சுலபம் இல்லடா, நம்பிக்கை துரோகி. துரோகி, காப்பாத்துங்கன்னு காலை பிடிச்சுக்கிட்டு கதர்னியேன்னு மன்னிச்சு தெருவோரத்துல நாயாட்டம் இருக்க வேண்டிய ஒண்ண எங்கள ஒருத்தனா என் வீட்டுல இடம் கொடுத்தேன்டா. டேய், இன்னும் உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுடா. யாரும் இல்ல, யாரும் இல்ல. உண்மைய சொல்லுடா. நான் ஒருத்தன். சுமா, இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சும் கூட இத்தனை நாள் எனக்கு சொல்லாம மறைச்சது எதுக்கு? சந்தர்ப்பம் வரப்போ சொல்லலாம்னு நினைச்சேன். சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்க்கிற விஷயமாடா இது? இவன் இல்லாம வேற யாரா இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடியே மார்கால் மார்கை வாங்கியிருப்பேன். ஆனா அவன் உயிரும் சும்மாவோட வாழ்க்கையோட முடிச்சு போட்டிருக்கு. அவனை கொன்னா நஷ்டப்பட போறது நம்ம தங்கச்சி என்ன இல்ல. குமார் சந்துரு சாவுக்கு காரணமான இவனை வெட்டி வீசாம விட போறதில்ல. விட சொல்றியா? என்ன மகாத்மா காந்தியா மாறி இன்னொரு கண்ணத்தை காட்ட சொல்றியா? என் விஷயத்துல போட்டு போனதாகல, தங்கச்சிக்காவது ஜெயிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். தம்பி, பிறக்கும் போதே எந்த மனுஷனும் கெட்டவனை பிறக்கிறதில்ல. அதுவும் இல்லாம இவன் கூட உங்க மேல பகையோட பிறக்கல. உங்களை கொலை பண்றதுக்காக அவனோட ஆயப்பா அவனை வைக்கல. ஒவ்வொரு மனுஷனும் தப்பு செய்யறது சகஜம். அந்த தப்பு திருத்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறது பெரியவங்களோட தர்மம். அவன் முகத்தை பார்த்து மன்னிக்க சொல்லல, என்ன நம்பி மன்னிங்க. தங்கச்சி திருமணம் இவனை மனுஷனா திருத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. செத்து போன ஜனங்களை திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனா கெட்டு போன மனுஷனை மாத்த முடியும். நான் இவனை சத்தியமா மாத்தி காட்டுறேன். என்னடா நீ இவனை மாத்துறது? இவனை நம்பி ஏற்கனவே நிறைய மோசம் போயிட்டோம். அதுக்கும் மேல நம்ம தங்கச்சி மனசை கெடுத்து விட்டான். இவன் விஷப்பாம்புடா. இவனை அடிச்சு விட்டுட்டா மறுபடியும் வந்து கொத்திடுண்டா. நீங்க எனக்கு தெய்வத்தை காட்டிலும் வசந்தவங்க. நீங்க தண்டனையை நம்புறீங்க, நான் சத்தியத்தை நம்புறேன். ஆனா ரெண்டையும் விட காதல் பெருசுங்க. சத்தியா விஷயத்துல நடந்ததுக்கு நான் இன்னும் நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சும்மா வாழ்க்கையை என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் வாதாடிட்டு இருக்கேனே தவிர எதிர்த்து பேசுறவனும் இல்ல, உங்களுக்கு எதிரானவனும் இல்ல. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. என்ன சந்தர்ப்பம் கொடுத்தா என்னடா செய்வ? இவனை மகாத்மாவா மாத்தி குடும்பம் நடத்த வைப்பியா? நாளைக்கு இவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டா இவளுக்கு என்னடா கதி? இவன் மாப்பிள்ளையா நம்ம வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சா கொன்னு புடுவான்டா அந்த பகவதிராஜ். அப்புறம் காலமெல்லாம் இவன் விதவையா வாழ வேண்டியிருக்குண்டா. எப்படி பார்த்தாலும் இவன் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன். இவன் செத்தே தீரணும். அண்ணே, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம கொலைகளையும் சரி, அண்ணி உங்களோட குடும்பம் நடத்தலையா? உன் மனசுதான் சுத்தம் இல்லையா? கூட பிறந்த தங்கச்சிக்காக ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க.
எனக்கு தங்கச்சியை விட ஊர் பாதுகாப்பு தான் முக்கியம். நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து இன்னொரு விஷ பரீட்சை செய்ய மாட்டேன். இவங்க திருமணம் நடந்தா என் வீட்டுல இருக்க கூடாது. ஒருவேளை நீ நின்னு செய்யணும்னு நினைச்சா செஞ்சுக்கலாம். ஆனா என் வீட்டுல இருக்க முடியாது. பாலும் தேனுமா கலந்திருந்த எங்க அண்ணன் தம்பி உறவை ஒரு துளி விஷம் போல வந்து பிரிச்சுட்டியாடா. உயிர் ஒருத்தருக்கு உடம்பு ஒருத்தருக்குன்னு என் தங்கச்சி வாழக்கூடாதுன்னு தான் தெய்வம் போல இருந்த எங்க அண்ணனையும் தாய் மாதிரி இருந்த எங்க அண்ணியும் தோச்சிட்டு நிக்கிறேன்டா. ஆனாலும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறது என் தங்கச்சிக்காகத்தான். மறுபடியும் இந்த சொர்க்கத்துல கால் வைக்கணும்னா என் அண்ணன் முகத்தை பார்க்கணும்னா நீ மாறணும். உன்னை மனுஷனா மாத்திரங்கிற என் நம்பிக்கை நிச்சயம் நடக்கணும். நான் செஞ்ச தியாகத்துக்கு நீ தர வேண்டிய வெகுமதி அது. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பைத்தியக்கார வேஷம் போட்ட அந்த பகவதி ராஜோட ஊரை சமாதி பண்றதுக்கு நான் செய்ய போற கொலைகளுக்கு நீதாண்டா பிள்ளையார் சொல்லி எழுதி வச்சுக்க. சித்தமா தனித்தனியா கொல்லுவீங்களா? கலெக்டர் ஆபீஸ்ல வரும்போது தனியா இருந்த ராமராஜனை என்னடா பண்ணீங்க? சீனு எல்லாரும் சினிமா கூட்டு போனப்போ வீட்டுல ஒண்டியா இருந்த சிவராஜனை என்னடா பண்ணிட்டீங்க? பிடிக்க கட்டியா கட்டிட்டீங்களா? ஏய் நீ என்ன என்னம்மா பிரபுதேவா மாதிரி இவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற? ஜாலி காலி. கொண்டு போட்டுருவேன், எல்லாரையும் கொண்டு புதைச்சிருவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? நீங்க அந்த போட்டோல அழகா மாப்பிள்ளை மாதிரி பிரமாதமா இருக்கீங்க. முந்தா நாள் அந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு அந்த கெட்டப் சூப்பர் பிராண்ட். கௌரி, காய்கறி ஒண்ணு வந்திருக்கு, நீ என்னென்ன வாங்க போற? கௌரி கௌரி, என்னென்ன காய் வாங்க போற? என்னக்காய்? முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, அவரைக்காய். என்ன உள்ள இருந்துகிட்டே பேசிட்டு இருக்க? எங்க இருக்க? இங்கதான் இருக்க. ஓ சாரி. ஐயோ என்ன இப்பதான் உன் வீட்டுக்காருக்கு 144 போட்டியா? அது 144 செக்ஷன் இல்ல, ராமராஜ் போட்ட கோடு. தவற வாழ்ந்தவன் நல்லவனா மாறி இருக்கான்னா அந்த பெருமையெல்லாம் ராமராஜுக்கு தான். வரேன். இந்தாங்க. இந்த கௌரி நீ கேட்ட காய்கறி. ஐயோ நீங்க இருக்குங்க, பரவாயில்ல. வந்துங்க. என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலீங்க. நான் ரூமுக்குள்ள காஃபி எடுத்துட்டு போனா டமார்னு நீங்க கதவு திறந்தீங்களா? நாங்க இடுக்கல மாட்டிக்கிட்டோம். அதான் நடந்துச்சு, வேற எதுவுமே நடக்கல. உங்க மேல சத்தியம். நான் பாருங்க. அத்தரி மச்சா கத்திரி பிஞ்சு அத்த மகளுக்கு ஏலசு நெஞ்சு அணைச்சி பார்த்தா ஏலவம் பஞ்சு அழ. கஷ்டப்பட்டு உழைக்க சொன்னீங்கிறதுக்காக ஓவர உழைச்சு உடம்பு வீணா கெடுத்துக்காரு. ஃபேக்டரி எவ்வளவு முக்கியமோ பொண்டாட்டி அதை விட முக்கியம். சீக்கிரமா வந்து சேரு. சரிங்க மாமா. கௌரி, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. வீட்டை சுத்தி காட்டுறேன். ஏன் வீடுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வீடுன்னு சொல்லணும். சொந்தக்கார பொண்ணு இல்லையா? தெரியாம சொல்லிட்டேன். ஹலோ ராம்ஸ், நீ கௌரிய கல்யாணம் செஞ்சுட்டு வந்த அன்னைக்கு உன்னை எப்படியாவது மறந்து போயிடுறேன்னு பெருசா நான் பேசிட்டேன். ஆனா உன்னை மறந்து வாழறது ரொம்ப கஷ்டம் ராம்ஸ். என்ன நான் எப்பவும் உன் நிழலாத்தான் வாழறேன். ஒன்னு மறக்கணும்னு நினைக்க உன் நினைப்பு அதிகமாயிடுது. இதை கண்ட்ரோல வச்சுக்க முடியுது ராம்ஸ். ஆனா என் மனச கண்ட்ரோல வச்சுக்க முடியலையே ராம்ஸ். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நிறைவேற்றுவியா? சொல்லு. என்னை கல்யாணம் பண்ணிக்க ராம்ஸ்.
உலகம் என்ன வப்பாட்டினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆத்ம திருப்திக்காக பண்ணிக்க. எந்த ஜென்மத்திலையும் நீதான் என் புருஷன். அதை மாத்த யாராலையும் முடியாது. ப்ளீஸ் இல்லங்காத ராம். நீ வப்பாட்டியா வாழணுங்கிற தலைவலி உனக்கு இல்ல சத்யா. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை பத்தியும் எங்க அண்ணனை பத்தியும் உனக்கு தெரிய வேண்டிய சில உண்மைகளை சொல்றேன்.